என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு குறிப்பாக 23/4/2024 முதல் 7/5/2024 வரை இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் சிம்ம ராசிக்காரங்க எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், மேலும் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரப்போகுது, அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ. சின்னதாக ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க, ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக 3 months கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு 1 week அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 week அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 states வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ சிம்ம ராசிக்கார நேயர்களே, இந்த குறிப்பிட்ட 15 நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் அற்புதமான பலன்கள் பெற முடியும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்க போகுது. பணியிடத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிதி நிலைமை வலுவடைய போகுதுங்க. பணத்தை சேமிக்க முடியும். நீங்கள் செய்த பழைய முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தையும் நீங்கள் அடைய முடியும். வீட்டில் சுப காரியங்களுக்கான செயலில் நீங்கள் ஈடுபட போறீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணம் செல்லவும் நீங்கள் திட்டமிடலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆற்றல் காரகன், ஆன்ம காரகனான சூரியன், ஞான மோட்ச காரகனான கேதுவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு தெய்வ அருள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருக்கும். மேலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் பொறுப்புகள் உங்களுக்கு தானாகவே உங்களை வந்து சேரும். பிறக்கும் சித்திரை மாதம் உங்களுடைய நிலையில மாற்றங்களை உண்டாக்கும் மாதமாகவே இருக்க போகுதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால திடீரென சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படலாம். வியாபாரம், தொழிலை விரிவு செய்யும் முயற்சியை நீங்க மேற்கொள்ள போறீங்க. வெளியூரில் புதிய கிளைகள் தொடங்க போறீங்க. அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய நிலை சிலருக்கு ஏற்படலாம். இதுவரையில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்தும் விடுவிக்கும் நிலையில மே 1, 2024 முதல் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம் தேவைப்படுது. வியாபாரம், தொழிலில் கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. புதிய முதலீடுகள் செய்யும் முன்பு ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து அதன் பிறகு முதலீடு செய்ய வேண்டும். சனி பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள் ஏற்பட போகுது. மேலும் நட்புகள் வட்டத்திலும் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாங்க. கேது பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால குடும்பத்தினரை நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுக்கு வருகின்ற சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். சுக்கிரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அதனால உங்களுடன் பொன்பொருள் சேர்க்கை ஏற்பட போகுது. பணவரவு திருப்தி தருவதாகவே அமைய போகுது. புத பகவானின் சஞ்சார நிலையால சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய அமைப்பும் இருக்குது. பெண்கள் இக்காலத்தில் கவனமாக செயல்படுவது தான் உங்களுக்கு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கிவிடும். நட்பு விஷயத்துல நீங்க எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வார்த்தைகளில் கவனம் தேவைப்படுதுங்க. இல்லை என்றால் வார்த்தைகள் வழியே தேவையற்ற பிரச்சனைகள் கூட உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லது. விவசாயிகள் இக்காலத்தில் விளைச்சல்ல கவனம் செலுத்துவதால எதிர்பார்த்த வருமானமும் வரப்போகுது. அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பானது இழுபறியாகவே இருக்கும். இக்காலத்தில் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் யோசித்து செயல்படுவது தான் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்குங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக போகுது. மாணவர்கள் குலதெய்வ வழிபாட்டுடன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 6 மற்றும் 7
அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 16, 19, 25, 28, மே 1 மற்றும் 10. பரிகாரமாக விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட உங்களுக்கு வருகின்ற சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகிவிடும். அடுத்து பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு களத்திரக்காரகன், கலைக்காரகன், அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன், ஆன்மகாரகனான சூரியனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் ஆற்றல் எப்போதும் இருக்குங்க. எடுத்த காரியங்களை வெற்றியாக்கும் வல்லமையும் இருக்கும். பிறக்கும் சித்திரை மாதம் எதிர்பார்த்த நன்மைகளை தரும் மாதமாகவே இருக்க போகுது. உங்களுடைய நட்சத்திரநாதனின் சஞ்சார நிலைகளாலும் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகிவிடும். புதிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுதுங்க. வெளியூர் பயணம் லாபத்தில் முடியும் என்றாலும் பணியாளர்கள் பணியில கவனமாக இருக்க வேண்டிய காலம் என்றே சொல்லலாம். சிலர் மேலதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாக கூட நேரலாம். மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவானும் இடம் மாறுவதால் நெருக்கடி அதிகரித்தே காணப்படும். தேவையற்ற பிரச்சனைகளும் தோன்ற போகுதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால எதிர்பாராத பிரச்சனைகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. கும்ப சனியால குடும்பம், நண்பர்கள் மூலம் சங்கடங்கள் தோன்ற போகுது. மனதில் குழப்பம் அதிகரித்தே காணப்படும். நன்றாக பழகி வந்தவர்களும் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. தொழில் வியாபாரத்தில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி சாதகமாகவே இருக்கும். பிற்பகுதியில் பொருளாதார நெருக்கடி தோன்றும் என்றாலும் கூட குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுங்க. உடலில் இருந்த சங்கடம் விலக போகுது. நோய்கள் சிகிச்சையால் சரியாக போகுதுங்க. அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் மற்றவர்களை நீங்க அனுசரித்து செல்வதுடன் எதிர்மறை சிந்தனைக்கு இடம் தரக்கூடாதுங்க. விவசாயிகள் விவசாய பணியில கவனம் செலுத்துவது தான் நல்லதுங்க. கலைஞர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி யோகமாகவே இருக்க போகுது. மாணவர்களுக்கு மேற்படிப்பு கனவு அனைத்தும் நிறைவேறிவிடும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 15, 19, 24, 28, மே 1, 6 மற்றும் 10. பரிகாரமாக மகாலட்சுமி வழிபட உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து விதமான கவலைகளும் தீர்ந்துவிடும். மேலும் மகாலட்சுமி வழிபட்டால் மகிழ்ச்சியும் அதிகரித்தே காணப்படும். அடுத்து உத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமைக்கும் பேரொளிக்கும் அனைத்து சக்திகளுக்கும் காரகனான சூரியனின் நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்த உங்களுக்கு செல்வாக்கு என்பது எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். பிறகும் சித்திரை மாதத்தில் நட்சத்திர ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைவதால் கடந்த மாதங்களில் இருந்த நெருக்கடி அனைத்து விலக ஆரம்பிக்கும். தொழிலை விரைவு செய்வீங்க. வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடம் அனைத்தும் விலகிவிடும். பணியாளர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வும் உண்டாகலாம். மாதத்தின் முற்பகுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடந்தே தீரும். விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்றாலும் கூட பிற்பகுதியில் குரு பகவான் ஜீவனஸ்தானத்திற்கு பயிற்சியாவதால் எதிர்பாராத நெருக்கடியும் தோன்றலாங்க. குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால உண்டான நெருக்கடிகள் குரு பகவானின் பார்வையால் விலக போகுது. போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் நீங்க போகுது. இந்த காலத்தில் குடும்பத்தினர் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அவசியங்க. அரசியல்வாதிகளுக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை. இதுவரையில் இருந்த செல்வாக்கில் மாதத்தின் பிற்பகுதியில் மாற்றம் ஏற்படலாம். பெண்கள் எந்த ஒரு செயலிலும் அவசரம் காட்டுவது சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சப்தமஸ்தான சனியால பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் யோசித்து அதன் பிறகே ஈடுபட வேண்டும். பணியாளர்கள் மேலதிகாரியின் கோபத்திற்கு ஆளாகலாங்க. எனவே உடன் பணிபுரிபவர்கள் எதிராக மாறலாம். எனவே அவர்களுடன் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைப்பதில் இழுபறி கூட ஏற்படலாம். மாணவர்கள் மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி அனைத்துமே வெற்றியாகும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 8 மற்றும் 9. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 19, 28, மே 1 மற்றும் 10. பரிகாரமாக அதிகாலையில் சூரியனை வழிபட விருப்பம் நிறைவேறும். மேலும் உங்களுடைய வாழ்வானது வளமாகும்.
இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இடைப்பட்ட 15 நாட்களில் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது, மேலும் அவர்கள் எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதிவாக அமைஞ்சிருக்கும். இது போன்ற தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.